அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 7 பெண் பிள்ளைகள். பையன் வேணும், பையன் வேணுங்கிறது அவங்களுடைய ரொம்ப பெரிய ஆசை. ஆனா அவங்களுக்கு வந்து பையன் பிறக்கவே இல்ல. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அதனால என்ன சொல்றது? அவங்களும் பையன் வேணும், பையன் வேணுங்கிற எண்ணத்துல தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அதனாலே மன வருத்தம். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம, இவங்க வந்து இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. 8வதா 8வதா அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு குழந்தை நிக்குது. அதுவும் பெண்ணா பிறந்துட்டா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பயத்திலேயே வந்து அந்த டெலிவரி நடக்கும்போது பையனா இருக்கணும்னு அவங்க வந்து சச்சிதானந்தரை வந்து முணங்கிட்டே வந்து டெலிவரி அப்போ வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இருந்ததுன்னா, பையன் குழந்தை பிறந்தது. அதாவது 7 பெண் பிள்ளைகளுக்கு அப்புறம் 8வதா ஒரு பையன் குழந்தை பிறந்தது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க கணவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி நான் சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். நம்ம போய் நேர்த்திக்கடன் பண்ணணும், இங்கே தான் போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர்கிட்டயும் சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வரும்பொழுது கரெக்டா அங்க ஒரு சொற்பொழிவு நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் 2 பேருமே சமம். எந்த குழந்தை பிறந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவங்க கணவருக்கு வந்து புத்திமதி சொல்ற விதமா அன்னைக்கு வந்து அது அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு குழந்தையும் வந்து இறைவன் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நீ கேட்டியா ஆண் குழந்தை வேணும்னு கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்டோட எண்ணம் தப்புங்கிறதையும் அன்னைக்கு இறைவன் வந்து உணர்த்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிறந்த பெண்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருமே அவர் வந்து ஈக்குவலா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சமூகத்துல ஆண், பெண், இனம், மதம் எல்லாமே சமங்கிறத வந்து இறைவன் இவங்க மூலமா நமக்கு உணர்த்திருக்காரு.